ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளிர் அர்மிளா சேனல். நம்ம இன்றைக்கி மாசான மட்டன் சுக்கா வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ எல்லாம் சேர்த்து முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு கசகசா சேர்த்துட்டு மிளகு, சோம்பு, சீரகம், அதுக்கடுத்து வத்தல், கொஞ்சம் முழு தனியா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மட்டன் சுக்கா வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா அவ்வளோ கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதை தனியாக நம்ம தட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மட்டனை முதல்ல வேக வச்சு எடுத்துடலாம். அடுத்து குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கணும். வதக்கிட்டு மஞ்சள் தூளும் கொஞ்சோண்டு வந்து தனி மிளகாத்தூள், அடுத்து உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா வந்து எவ்வளோ வேகணுமோ அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டனை நல்லா வந்து மட்டன் வெந்துருச்சு. அடுத்து நம்ம இந்த மசாலா வந்து வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து நல்லா அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இந்த சுக்கா செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு ஒரு 2 வரமிளகா வந்து கிள்ளி போட்டுட்டு கொஞ்சம் சீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரியட்டும். நம்ம அந்த பூண்டு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் நல்லா வந்து இடித்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து எண்ணெயிலேயே அந்த நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் பூண்டை. அடுத்து சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு ஒரு 3 தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் வேக வைக்கும்போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி பழம், அடுத்து ஏற்கனவே கொஞ்சம் நம்ம மட்டன் வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் மீதிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பத்தலைன்னா பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரட்டும். அடுத்து நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற அளவு மட்டனுக்கு வந்து இந்த மசாலா வந்து 2 ஸ்பூன் ஃபுல்லாக போடலாம், கரெக்டாக இருக்கும். அதை போட்டு நம்ம எண்ணெயிலேயே வந்து அந்த மசாலாவை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மட்டன் வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இதை வந்து நம்ம அப்படியே வந்து இந்த பேனில் வந்து தூக்கி விட்டுறலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு இறக்கணும் அப்படின்னா சூடான மட்டன் சுக்கா வந்து வீட்டிலையே ரெடி. நம்ம கண்டிப்பாக வந்து எவ்வளோ ஹோட்டலில் சாப்பிட்ருப்போம். நீங்கள் இதே மாதிரி ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ஒரே பாராட்டு மழை தான் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இதை வந்து இட்லி, தோசை கூடயும் லைட்டாக வந்து ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணியும் அப்படியும் சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டு